நேருவினுடைய உள்ளாட்சி அந்த துறையிலே 888 கோடி ரூபாய் ஊழல் நடைபெற்றதாக அமலாக்கத்துறை கடிதம் எழுதியிருக்கிறது. ஆனால் இன்னும் வரைக்கும் வழக்கு பதிவில் இந்த வழக்கு பதிவதற்கு முதலமைச்சர் எந்த முயற்சியும் மேற்கொள்ளல. இன்று செய்தியாளர்களை சந்தித்து பேசிய இந்து மக்கள் கட்சி தலைவர் அர்ஜுன் சம்பத் உள்ளாட்சி துறையில் ஊழல் நடத்தும் முதல்வர் ஸ்டாலின் இதுவரை வழக்கு போடவில்லை என குற்றம் சாட்டியுள்ளார். மக்கள் கட்சியின் மாநில செயற்குழு கூட்டம் மாமன்னன் ராஜராஜ சோழனின் சதய விழாவை மையமாக வைத்து இன்றைக்கு குடந்தை மாநகரத்திலே வெகு சிறப்பாக நடைபெற்றது. தமிழகம் முழுக்க 234 சட்டமன்ற தொகுதிகளிலும் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலை சந்திப்பதற்கான ஆயத்த பணிகளை மேற்கொள்வது, குறிப்பாக இந்து மக்கள் கட்சியின் சார்பிலே தொகுதி வாரியாக போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் தேர்வு, தொகுதி வாரியாக தேர்தல் பணிக்குழு அமைப்பது, இந்துக்கள் 100% வாக்களிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துவது. இஸ்லாமியர்கள் 100% வாக்களிக்கிறார்கள், கிறிஸ்தவர்கள் 100% வாக்களிக்கிறார்கள். ஆனால் இந்துக்கள் ஒன்றுபட்டு வாக்களிப்பதில்லை. இதன் காரணமாக தமிழகத்திலே இந்துக்களுடைய குரல் ஒடுக்கப்படுகிறது, நசுக்கப்படுகிறது, இந்துக்களுடைய உரிமைகள் மறுக்கப்படுகிறது. வெகு வேகமாக தமிழகத்திலே இந்துக்கள் சிறுபான்மையாக மாறி வருகிறார்கள். தமிழகத்திலே இந்து சமயத்திற்கு எதிரான வெறுப்பு பிரச்சாரம், சனாதனத்தை ஒழிப்போம், அழிப்போம், கொசு, டெங்கு, மலேரியா என்ற வெறுப்பு பிரச்சாரம் நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது. இதனையெல்லாம் முறியடிக்க வேண்டும் என்று சொன்னால் இந்து மக்கள் கட்சியின் சார்பிலே 234 சட்டமன்ற தொகுதிகளிலும் இந்து ஓட்டு வங்கியை உருவாக்கி தமிழகத்திலே இந்து மக்கள் கட்சிக்கு அரசியல் ரீதியான பிரதிநிதித்துவத்தை பெறுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது, குறிப்பாக தேசிய ஜனநாயக கூட்டணியிலே இந்து மக்கள் கட்சியை இடம்பெறச் செய்வது, பாரதிய ஜனதா கட்சியோடு இணைந்து செயலாற்றுவது, அனைத்து இந்து அமைப்புகளையும் ஒருங்கிணைத்து செயலாற்றுவது உள்ளிட்ட தீர்மானங்கள் எடுக்கப்பட்டிருக்கிறது. தீர்மானங்களிலே மிக முக்கியமானது, நம்முடைய தஞ்சை மாவட்டத்திலே புயல், மழை, வெள்ளம் காரணமாக நெல் கொள்முதலிலே நடைபெற்ற நிர்வாக சீர்கேடு, முறைகேடு, விவசாயிகள் பெருமளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதற்கு மாற்று ஏற்பாடுகளை மாநில அரசாங்கம் வெகு சிறப்பாக செய்ய வேண்டும் என்கிற வேண்டுகோளை முன்வைக்கின்றோம். அதே போல சென்னை, சிங்கார சென்னை பேக்கேஜ் 3000 கோடி இப்படியெல்லாம் அறிவித்தாங்க. ஆனால் சென்னை இன்னும் ஒரு மழைக்கு கூட தாங்குவதில்லை. ஆளுகின்ற திராவிட மாடல் ஆட்சி ஊழல்மயமானதாக இருக்கிறது. KN நேருவினுடைய உள்ளாட்சி அந்த துறையிலே 888 கோடி ரூபாய் ஊழல் நடைபெற்றதாக அமலாக்கத்துறை கடிதம் எழுதியிருக்கிறது. ஆனால் இன்னும் வரைக்கும் வழக்கு பதிவில் இந்த வழக்கு பதிவதற்கு முதலமைச்சர் எந்த முயற்சியும் மேற்கொள்ளல. குற்றவாளிகளை, லஞ்ச ஊழல் செய்தவர்களை காப்பாற்றக்கூடிய முயற்சியிலே தான் இந்த அரசாங்கம் இருக்கிறது. எனவே உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து இங்கே வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்கிற வேண்டுகோளை முன்வைக்கின்றோம். வருகின்ற 3ஆம் தேதி பசுமன் முத்துராமலிங்க தேவருடைய நட்சத்திர குரு பூஜை தமிழ் முறைப்படி. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.